வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சென்சிட்டிவ், ஆனா அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்பவுமே பரபரப்பானதுதான். ஆனா நடிகர் ஜோசப் விஜயோட சமீபத்திய அரசியல் என்ட்ரிய உலகளாவிய புவிசார் அரசியலோட, அதாவது ஜியோ பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணி ஒரு ரொம்ப ஆழமான பகுப்பாய்வு வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வைக்கிற வாதங்கள் என்ன, இதையெல்லாம் எந்த ஒரு சார்பும் இல்லாம ரொம்ப தெளிவா இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். முதல்ல இந்தியாவை அச்சுறுத்துற அந்த 5 விஷயங்கள் அடங்கிய கட்டமைப்பு என்னன்னு பார்ப்போம். ரெண்டாவது இடைக்கால அரசியல். மூணாவது இந்த விஷயத்துல இருக்கிற வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தேகங்கள். கடைசியா காலநேமி அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கோட்பாடு. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. சரி, இப்போ விஷயத்துக்குள்ள போலாம். உள்ளூர் அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உலக அளவுல இவங்க என்ன வியூகம் வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இந்த சோர்ஸ், அதாவது இந்த பகுப்பாய்வாளர் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. இந்தியாவுக்கு குறிப்பா 5 பெரிய அச்சுறுத்தல்கள் இருக்குன்னு சொல்றாரு. அது என்னன்னா, உலகளாவிய சந்தை சக்திகள், அமெரிக்காவோட டீப் ஸ்டேட் மாதிரி வெளிநாட்டு சக்திகள், கம்யூனிசம் மற்றும் நக்சலிசம், எவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ் அதாவது சுவிசேஷ திருச்சபைகள், அப்புறம் தீவிர இஸ்லாம். இந்த 5ம் ஏதோ ஒரு வகையில ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இந்தியாவை சீர்குலைக்க நினைக்குது அப்படிங்கிறது தான் இவரோட மெயின் ஆர்குமெண்ட். இனிமே வரப்போற எல்லா அரசியல் நகர்வுகளையும் அவர் இந்த லென்ஸ் வழியா தான் பாக்குறாருங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ நாம இந்த குளோபல் விஷயத்துல இருந்து கொஞ்சம் நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ்க்கு வருவோம். குறிப்பா ஜோசப் விஜயோட அரசியல் என்ட்ரிய பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். விஜய் இப்போ முன்னெடுக்கிறது ரெகுலரான பாலிடிக்ஸ் கிடையாது. இத பகுப்பாய்வாளர் இடைக்கால அரசியல் அல்லது டிரான்சிஷனரி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். பொதுவா ஒண்ணுக்கு ஒண்ணு செட் ஆகாத சித்தாந்தங்களை ரொம்ப தந்திரமா ஒன்னா சேர்க்கறது. அதாவது தீவிரமான ஹிந்துத்துவா மற்றும் தேசியவாத அரசியலுக்கும் நம்ம ஒரு திராவிட அரசியலுக்கும் நடுவுல ஒரு பாலமா செயல்பட வர நினைக்கிறாராம். பெரியார், காமராஜர் இவங்களோட கொள்கைகளை பேசிக்கிட்டே சாஃப்டான ஒரு தேசியவாதத்தையும் உள்ளே கொண்டு வர்ற ஒரு கலவை தான் இந்த அரசியல்னு அவங்க சொல்றாங்க. இத சும்மா வார்த்தையில சொல்லாம விஜய் தரப்பு செஞ்ச சில விஷயங்களை வச்சு அவங்க பாயிண்ட ப்ரூவ் பண்றாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஸ்கூல் மற்றும் கோயில்கள் பக்கத்துல இருக்கிற 500க்கும் மேலான டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு விஜய் தரப்பு கேட்கறாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு சமூக சீர்திருத்தம் மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா அதே சமயம் விஜய் முருகன் கோயிலுக்கும் சாய்பாபா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிடுறாரு. ஒரு பக்கம் சமூக சீர்திருத்தம், இன்னொரு பக்கம் ரொம்ப தெளிவான மத ரீதியான ஒரு இமேஜ். இது ரெண்டையும் அவங்க எவ்வளோ பிரில்லியண்டா மிக்ஸ் பண்றாங்க பாத்தீங்களான்னு இந்த சோர்ஸ் கேள்வி எழுப்புது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த கோயில் விசிட் எல்லாம் சும்மா எதேச்சியா நடந்தது கிடையாதுன்னு அந்த பகுப்பாய்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 85% பேர் இந்துக்கள். அந்த மாபெரும் வாக்கு வங்கியை குறி வச்சு நடத்தப்பட்ட ரொம்பவே நுணுக்கமான அரசியல் கணக்கு இதுன்னு அவங்க வாதிடுறாங்க. அந்த 85% மக்கள் கிட்ட நான் உங்களுக்காகவே வேலை செய்வேன் அப்படின்னு ஒரு மெசேஜை சொல்றதுக்கான மாஸ்டர் பிளான் இதுன்னு அவங்க சொல்றாங்க. சரி, இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுல வெளிநாடு சதி எதுவும் இருக்கா அப்படிங்கிற அவங்களோட சந்தேகங்களை பார்ப்போம். இங்கதான் பகுப்பாய்வாளர் ஒரு மிகப்பெரிய பாம் போடுறாரு. எந்த ஒரு நீண்டகால அடிப்படை அரசியல் கலப்பணியும் இல்லாம ஒரு புது கட்சி எப்படி இவ்வளோ ஸ்மூத்தா எந்த ஒரு தடங்களும் இல்லாம உருவாக முடிஞ்சது, அப்புறம் திடீர்னு அதிமுகல ஏற்பட்ட பிளவு, இதெல்லாம் ரொம்ப அன்நேச்சுரலா, அதாவது இயற்கைக்கு முரணா இருக்குன்னு அவர் சந்தேகப்படுறாரு. இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய லெவல்ல வெளிநாட்டு பணபலம், குறிப்பா சிஐஏ இல்லனா அமெரிக்க டீப் ஸ்டேட்டோட பின்புலம் ஏதாவது இருக்கான்னு அவர் நேரடியாவே கேள்வி எழுப்புறாரு. இந்த வாதத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு அவர் ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒப்பீட்டை கொண்டு வராரு. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஜோசப் விஜயையும் கம்பேர் பண்றாரு. நார்த் இந்தியால நாட்டை சீர்குலைக்க வெளிநாட்டு அமைப்புகள் எப்படி கெஜ்ரிவால் ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ணுச்சோ, அதே மாதிரி இப்ப சவுத் இந்தியால தமிழ்நாட்டுல விஜய களமிறக்கிருக்காங்களோன்னு அவர் வாதிடுறாரு. அந்த பழைய பிளான் ஃபெயில் ஆனதால இப்போ விஜய வச்சு அதே கேம் அவங்க பிளே பண்றாங்களோன்னு அவர் ரொம்ப உறுதியா நம்புறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுக்காக வெளிநாடுகள் இந்தியாவை குறிவைக்கணும் அப்படின்னு? அதுக்கும் அவங்க கிட்ட ஒரு லாஜிக் இருக்கு. பிரதமர் மோடி தலைமையில உலக அளவில் இந்தியா ரொம்ப வேகமா வளர்ந்து வருது. கிட்டத்தட்ட 100 கோடி மக்களோட சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா மற்றும் ட்ரம்ப் கொள்கைகளை துணிச்சலா எதிர்க்கிறது, முக்கியமா நியூக்ளியர் மற்றும் ராஜதந்திர விஷயங்கள்ல இந்தியா தன்னிச்சையா முடிவெடுக்கிறது, இதெல்லாம் தான் காரணம்னு சொல்றாரு. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி மணிப்பூர், மிசோரம் பகுதிகளில் உக்ரைன் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க நடமாட்டம் இருந்ததை வச்சு இது ஒரு பெரிய நெட்வொர்க்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. அடுத்ததா நம்ம பிராந்திய லெவல்ல இருக்கிற சில அரசியல் கூட்டணிகள் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பு பத்தின சில சந்தேகங்களையும் அவங்க முன்வைக்கிறாங்க. பகுப்பாய்வாளர் என்ன சொல்றாருன்னா,
விஜய் தரப்பு வழக்கமான அந்த திராவிட அரசியலை விட்டுட்டு தூய தமிழ் உணர்வு அப்படிங்கிற ஒரு தீவிரமான அரசியலை கையில் எடுக்கிறாங்களாம். இதுல கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, விஜயோட அரசியல் கட்டமைப்புல விடுதலை புலிகள் சித்தாந்தத்துக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் சீட்டும் ஒதுக்கப்படுதுன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. இது சும்மா ஒரு அரசியல் மாற்றம் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு நீண்டகால ஆபத்து இருக்குன்னு அவர் எச்சரிக்கிறாரு. இறுதியா ரொம்பவே அழுத்தம் கொடுத்து சொல்லப்படுற ஒரு விஷயம் மத இயக்கவியல் மற்றும் சனாதன தர்மம் பத்தின சர்ச்சைகள். நாம வெறும் அந்த பகுப்பாய்வாளரோட தியரியை மட்டும்தான் இங்க பாக்குறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை அவர் எடுத்து வைக்கிறாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் கோயில்களுக்கு போறாரு, அவரோட மாநாடுகள்ல தேசிய கீதம், வந்தே மாதரம் பாட்டையெல்லாம் முழுசா ப்ளே பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான இந்து மற்றும் தேசியவாத இமேஜ் தெரியுது. ஆனா இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு பேசினப்போ விஜயோ இல்ல அவர் கூட இருந்தவங்களோ எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம முழுமையான மௌனம் சாதித்தது ஏன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு. அந்த டைம்ல சபையோட மாண்பை காப்பாத்தத்தான் நாங்க அமைதியா இருந்தோம் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த சோர்ஸ் இந்த விளக்கத்தை சுத்தமா ஏத்துக்கல. ஒரு உண்மையான தலைவரா இருந்தா தேசத்தோட நம்பிக்கை தாக்கப்படும் போது கண்டிப்பா குரல் கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு மௌனமா இருக்கிறது மறைமுகமா அந்த தாக்குதலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அர்த்தம்னு அவர் ரொம்ப கோபமா சொல்றாரு. இதுக்கு பின்னாடி ஒருவேளை அந்த எவாஞ்சலிக்கல் அஜெண்டா இருக்கலாமோன்னு அவர் வெளிப்படையாவே சந்தேகப்படுறாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி வந்து நிக்குது. இது உண்மையான ஒரு மாற்றமா இல்ல வெறும் தந்திரமான முகமூடியா? இந்த சிச்சுவேஷனை விளக்க அவர் காலநேமி அப்படிங்கிற ஒரு சூப்பரான புராண உருவகத்தை யூஸ் பண்றாரு. ராமாயணத்துல வர்ற இந்த காலநேமி கேரக்டர் எப்படின்னா, பார்க்க ரொம்ப நல்லவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வஞ்சகமா ஏமாத்துற ஒரு அரக்கன். அதே மாதிரி இந்த தேசியவாதம், கோயில் விசிட் இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கான வெறும் முகமூடிதானா? வெளிப்பார்வைக்கு ஒரு முகமும் உள்ளுக்குள்ள மறைக்கப்பட்ட வெளிநாட்டு அஜெண்டாவும் இருக்கான்னு அவர் கேட்கிறாரு. சோ மொத்தத்துல விஷயம் இதுதான். ஜோசப் விஜயோட இந்த அரசியல் என்ட்ரி நிஜமாவே தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு நேர்மையான அரசியல் மாற்றமா, இல்லனா உலகளாவிய சக்திகள்லாம் ஒன்னு சேர்ந்து இந்தியாவை சீர்குலைக்க போட்ட ஒரு மாஸ்டர் பிளானா? இந்த பகுப்பாய்வு கண்டிப்பா பல ஆழமான அதே சமயம் அதிரடியான கோணங்களை நம்ம முன்னாடி வச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா நாம பார்த்த இந்த வாதங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் நீங்க நம்புறீங்க? யோசிச்சு பாருங்க. மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வு விளக்கத்துல நாம சந்திப்போம்.